الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي الظليم. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை, முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நான் மேம்பட்டு வர வேண்டும், நான் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னை மக்கள் மதிக்க வேண்டும், நான் ஒரு பணக்காரனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் ஹலாலை பார்க்காமல் ஹராத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இந்த பாவமான விடயங்கள் எங்களை அறிந்தோ அறியாமலோ இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. இஸ்லாம் எந்த அளவு பார்க்குது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் சாதியை பார்க்கவில்லை. அவர் அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி என்று இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாகத்தான் இஸ்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஏ மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நான் உங்களை கோத்திரங்களாக, உங்களை கிளைகளாக நாம் உங்களை படைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியிலே வேற்றுமை பார்க்க வேண்டாம். மனிதன் என்ற அடிப்படையிலே அது முஸ்லிமாக இருக்க முடியும். ஒரு அழகான ஒரு தலைப்பொன்றை இன்றைய ஜும்மாவிலே தந்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம், ஒரு நல்ல ஒரு மேம்பாட்டுள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவோம். யாரும் யாருக்கு மத்தியிலே பிரித்து பார்க்க கூடாது. இஸ்லாம் இதை சொல்லுகிறது. நீங்க எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போன்று. ஏனென்றால் உங்களை கோத்திரங்களாக, உங்களை கிளைகளாக நாம் அமைத்தது எதற்காக வேண்டி என்றால், தாரஃபு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி.
அதை வைத்து நான் பெரிய ஃபேமிலி, அதனால் என்னுடைய அடுத்த குடும்பம் அவர்கள் குறைந்தவர்கள் என்று மதிப்பிட முடியாது. ஏனைய மதங்கள் இருக்கிறது, சாதி பார்ப்பார்கள், அவருடைய அந்தஸ்தை பார்ப்பார்கள். ஆனால் எமது இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்படி பார்க்க முடியாது. அவர் ரோயல் ஃபேமிலியா அல்லது அவர் பிச்சைக்காரராக இருந்தாலும், ஆனால் ரப்பின் பார்வையிலே யாராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், யாரிடத்திலே உங்களிடத்திலே சிறந்த தக்வா இருக்கிறதோ, உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவன்தான் சிறந்தவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சாதி மதத்தை பார்க்கவில்லை இஸ்லாம் எதை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யாரிடத்திலே பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வை பயந்து அவரிடத்திலே தக்வா இருந்தால் அந்த மனிதன் தான் சிறந்தவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பணக்காரனாக இருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே தக்வா இல்லை, படித்தவராக இருக்கிறார், அவரிடத்திலே தக்வா இல்லை என்று சொன்னால், இந்த படிக்காத பாமரையான மனிதனிடத்திலே, இந்த ஏழையான மனிதனிடத்திலே இந்த ஒன்றுக்கும் நாம் கணக்கெடுக்காமல் அவரை கீர்த்தனமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படியான ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனிடத்திலே தக்வா இருந்தால், பயபக்தி இருந்தால், அந்த மனிதன் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாற வேண்டும். இதுதான் ஒரு அழகான தலைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்ற ஜும்மாக்கள் அதிகமாக மஸ்ஜிதுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே தலைப்பிலே எல்லா உலமாக்களும் பேசுவார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, என்னவென்றால் நாம் ஒரு சமூகம் எப்படி ஒரு மற்ற சமூகத்துக்கு, மற்ற மதத்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக மாற வேண்டும். இஸ்லாம் ஜாதி மதத்தை பார்க்கவில்லை. இஸ்லாம் அவன் யாராக இருந்தாலும், அவன் பணக்காரனாக இருந்தாலும், அவனிடத்திலே தக்வா இருந்தால், அவனிடத்தில் பயபக்தி இருந்தால் அவன்தான் கண்ணியமானவன். அடிமையாக இருந்தாலும், ஆனால் அரசனிடத்திலே தக்வா இல்லை என்றால் அடிமை தான் சிறந்தவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே. சகோதரர்களே, ஏழையிடத்திலே அவனிடத்திலே தக்வா இருக்கிறது, பணக்கார மனிதனிடத்திலே தக்வா இல்லை என்றால் அவன் சிறந்தவன் அல்ல, தக்வா உள்ள அந்த ஏழை தான் சிறந்தவன். இதைத்தான் இஸ்லாம், நீங்க ஜாதி மதங்களை பார்க்க கூடாது. இஸ்லாம் என்பது ஒரு அழகான ஒரு மார்க்கம். யாரிடத்திலே தக்வாவும் பயபக்தியும் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் ஒரு நல்ல மனிதன் என்பதையும் இஸ்லாம் ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஏனைய மதங்கள்ல பாருங்க, கீழ் ஜாதி உள்ளவங்க அவங்களோட வீட்டுக்கு போனா அல்லது அவங்களோட ஊருக்கு போயிட்டு தண்ணியை குடிச்சா கூட அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, விரட்டுறாங்க, செருப்பு போட்டு கூட அவங்களோட நாட்டுக்குள்ள அந்த ஊருக்குள்ள போக முடியாது. இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. இஸ்லாம் எதை பார்க்குது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தக்வாவை இஸ்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தக்வா உள்ள மனிதன் தான் அவன் யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நானும் நீங்களும் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த சுத்தத்தை வலியுறுத்துகிறதோ, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதே இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்று சிலர்களுடைய வாழ்க்கையிலே சுத்தம் என்பது கிடையாது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே சுத்தம் இல்லை. ஆடை எடுத்துக்கொண்டால் அழுக்கோடு ஊத்தையோடு மஸ்ஜிதுக்கு வருவார்கள். பஜாருக்கு செல்வதாக இருந்தால் அந்த வேர்வையோடு செல்லுகிறார்கள். அவருக்கு பக்கத்திலே பஸ்ஸிலே இருந்து பிரயாணம் செய்து கொள்ள முடியாது, அவருக்கு பக்கத்தில் இருந்து தொழுது கொள்ள முடியாது. அதை விட ஒரு கேவலம், அவர் என்ன செய்கிறார், இந்த பாவமான இந்த சிகரெட்டை குடித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து சப்புளை தொழுகிறார். பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு கூட தொழுவது கஷ்டமாக இருக்கிறது. சுத்தத்தை பேணுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளப்பூடை பச்சையோடு சாப்பிட்டு விட்டு என்னுடைய மஸ்ஜிதுக்கு கூட நுழைய நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்றைக்கு பாவத்தை செய்து கொண்டு முன் சஃப்லையும் இரண்டாவது சஃப்லையும் மக்களோடு அந்த நாத்தத்தோடு, சிகரெட்டுடைய நாத்தத்தோடு தொழுது கொண்டிருக்கிறான்.
வேர்வையோடு தொழுது கொண்டிருக்கிறான். இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் வலியுறுத்துகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சுத்தம் என்பது எங்களோட உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய இடங்கள், இருக்கின்ற இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வீடு இன்றைக்கு எப்படி இருக்குது? ஒரு முஸ்லிமுடைய வீட்டை பார்த்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும், சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு, முஸ்லிமுடைய வீட்டுக்கு போனா பக்கத்துல போக முடியாது. வீட்டுக்கு பக்கத்துல நாத்தம், மழை பெஞ்சா எல்லா டெங்கும் அங்கிருந்து தான் உருவாகுது. சுத்தமாக வைத்திருப்பதில்லை சூழல்களை. இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. அவருடைய வீட்டுக்கு முன்னால் நஜீசுகளும் ஊத்தைகளும் அதுவும் இதுவும் சாப்பிட்ட பொருட்களும் அப்படியே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த டின்கள் இதுல தண்ணி நிற்குது. அதுல டெங்கு போன்ற நுளம்புகள் உருவாகி எத்தனையோ உயிர்களை பழி வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சுத்தத்தை மனிதன், முஸ்லிம் சமூகம் இன்று எந்த மார்க்கத்திலே சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்லப்படுகிறதோ அதே இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமியர்கள் சுத்தத்தை பேணக்கூடிய விஷயத்திலே ரொம்ப பொடுப்போக்காகவும் அதை கணக்கெடுக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் வலியுறுத்துகிறது. இந்த சமூகத்தை நல்ல முன்மாதிரியான சமூகமாக நாம் மற்றவர்களுக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் சுத்தத்தோடு சேர்த்து உதவி செய்கின்ற மனப்பான்பு இருக்க வேண்டும். யாராக இருக்கேனும் முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்நியவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு முஸ்லிமாக வாழ்ந்தால், இஸ்லாம் சொன்ன பிரகாரம், குர்ஆன் சொன்ன பிரகாரம், ஹதீஸ் சொன்ன பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்நியவர்கள் கூட சொல்லுவார்கள், முஸ்லிம்களை பாருங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறாங்க, எவ்வளவு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று முஸ்லிம்களை பெருமையாக, முஸ்லிம்களை உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி அவர்கள் மாறிவிடுவார்கள். உதவி செய்கின்ற மனப்பான் மற்ற சமூகத்தில் இடத்திலே நாம் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், மற்ற சமூகம் நம்மளை பார்த்து ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அடுத்த கட்டம் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கேனும் முஸ்லிம் அல்லாத ஒருத்தராக இருக்கேனும், ஒரு கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு குடும்பம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த மனிதனுக்கு எங்களுடைய உதவிகளை செய்வது, உணவுடைய ஏற்பாடு செய்வது. நாம் பஸ்ஸிலே பிரயாணம் செய்து சென்று கொண்டிருக்கிறோம், அல்லது நாம் பேருந்துகளிலே அல்லது ட்ரெயின் போன்ற பொதுவான வாகனங்கள்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை ஒரு வயோதிபர் வருகிறார், எழுந்து அந்த இடத்தில் அவருக்கு சீட்டை கொடுப்பது இஸ்லாமிய பண்புகள். இது ஒரு வயோதிபர் பெண் வருகிறாள் அல்லது கற்பிணி தாய் வருகிறாள், அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அந்த ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அந்த இடத்தை எழுந்து அந்த மனிதனுக்கு, அந்த பெண்மணிக்கு சீட்டை கொடுப்பார். இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லுது, உதவி செய்யுமாறு சொல்லுகிறது. எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், முஸ்லிமாக இருக்கேனும் முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கேனும், மழை பெய்ஞ்சால் எல்லா தண்ணியும் அவருடைய கூரையிலால் வீட்டுக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது உதவி செய்வதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து கொண்டு அந்நியவர் தானே என்று சொல்லி இருக்க முடியாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவருக்கு உதவி செய்வதையும் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ் சில விஷயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுறான். முதலாவது, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வை வணங்குங்க. இறைவனை வணங்குமாறு இறைவன் கூறிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா. உன்னை பெற்று வளர்த்த உன்னை தாய் தந்தைகளோடு நல்ல முறையில் நடந்துக்கோப்பா, இரக்கமாக நடந்துக்கோ. உன்னை பெற்று இந்த நிலைமையில் ஆளாக்கி இருக்கிறாங்க, உன் அம்மா வாப்பா, அவர்களுக்கு நீ நன்று உபகாரம் உள்ளவர்களாக நடந்துக்கோ.
நன்றியை மறக்காத. அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் பெட்ல வந்துட்டாங்க, படுக்கையில வந்துட்டாங்க, இப்போ உதவி செய், அவங்களுக்கு ஹிதமத்துகளை செய். இஸ்லாம் சொல்லுதோ, நீ அவர்களுக்கு ஹிதமத் செஞ்சு அவங்களோட துஆவை பெற்றுக்கோ. ஒபில் வாலிதைனி இஹ்சானா. விரிவாக பேசக்கூடிய விஷயம் இது. நான் எங்களோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸில் குர்பா. சுப்ஹானல்லாஹ். வபிஸில் குர்பா. உங்களோட உறவினர்களுக்கு உதவி செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. எந்த குடும்பம் ஏழையில வாழ்றாங்க, எங்க குடும்பத்துல அவங்களோட வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்பட்டு 2-3 நாள் எங்களுக்கு தெரிய வருது என்று சொன்னா உதவி செய்யுங்க. எங்கட குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு பெரிய நோய் வருது, செலவழிக்க முடியாத நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, போய் செய்யுங்க அவங்களுக்கு உதவிய. எங்கட பணத்தாலையா எங்கட உடம்பாலையா ஏதாவது செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்கோ. பணிவுடைகளை செய்யுங்க, ஹிதமத்துகளை செய்யுங்க, உறவினர்களை பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 4வதாக சொல்றான், வல் யதாமா. மிஸ்கின்கள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, உம்மா வாப்பா இல்லாத மௌத்தானவங்க இல்லாதவங்க அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கோ, உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கோ. வல் மசாக்கின். ஏழைகளுக்கு நீங்க ஏழைகளை பாருங்க. உங்களோட வீட்டுக்கு வாராரு, யாசகம் கேட்டு இப்பதான ஒருத்தர் வந்தாரு, அல்லது உங்களோட கடைக்கு வாராரு, ஏன் உங்களுக்கு டைம் இல்லையா, உங்களுக்கு விளங்குறது இல்லையா, இப்பதான் கடை திறந்து 1 செகண்டும் போவேல, 1 நிமிஷமும் போவேல என்று ஏசி விரட்டாம உங்கள்கிட்ட கையில இருக்கிறத கொடுங்க, இல்லைன்னா அழகான வார்த்தையை சொல்லி அவங்களை அனுப்புங்க. இஸ்லாம் அழகா சொல்லுதோ. மிஸ்கின்கள் கேட்டு வாராங்களா, உங்கள்கிட்ட இருக்குதா, நீங்க உதவிகளை அவங்களுக்கு உங்களோட கையை பொத்தி வைக்காம நீட்டி கொடுங்க, பணங்களை உதவிகளை செய்யுங்க. அவனோட வீட்டை பார்த்தா வெயிலுக்கும் காஞ்சி கொண்டிருக்கிறாரு, மழைக்கும் நனைஞ்சு கொண்டிருக்கிறாரா, தேடி பார்த்து சிலவங்க இலைமறை காய்களை போன்று இருப்பாங்க, சொல்ல முடியாது என்று நினைச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப அவங்களை தேடி உதவி செய்யுங்க மிஸ்கின்களுக்கு. வல்ஜாரிஸில் குர்பா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட பக்கத்து வீட்டுல உங்களோட சொந்த நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காக அவங்க, இவங்களை போயிட்டு சந்திங்கோ, அவங்கள சண்டை பிடிக்காதீங்க, அவங்களோட காணி பூமிகளை நீங்க அபகரிச்சிடாதீங்க. வல்ஜாரில் ஜுனுபு. அடுத்ததாக உங்களோட அண்டை வீட்டானாக இருக்கின்ற அந்நியவன், காஃபிராக இருக்கேலும் முஸ்லிமாக இருக்கேலும் தூர சொந்தத்தில் உள்ள ஒருத்தராக இருக்கேலும் அல்லது அந்நியவனாக இருக்கிறான், அவனோட வீட்டுல சுகம் இல்லாம இருந்தா போய் பாருங்க, நோய் விசாரிங்க, உங்களோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டு பாருங்க, அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்க பக்கத்து வீட்டுக்காரனோடு. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இன்றைக்கு இவர தாப்பிய ஒசத்து கட்டிருப்பாரு, இன்றைக்கு அவர வீட்டுக்கு காத்து வருது இல்ல. இவங்களோட வீட்டுல இந்த டிவியுடைய ரேடியோடைய அந்த ஒளிமை அந்த சவுண்ட கத்தி மிகவும் சவுண்டாக போட்டிருப்பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் நோவினை படுத்திக் கொண்டிருக்கிறான். இவன் என்ன பக்கத்து வீட்டுக்காரன், இவனுடைய இந்த டிவியுடைய ரேடியோடைய சத்தத்தால எந்த வீட்டுல சின்ன புள்ள தூங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதே, எந்த வீட்டில் உள்ள நோயாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, இவர் போடுற கூத்தும் கும்மாளமும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதிகமான நோவினைகளை அதிகமான கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். இஸ்லாம் சொல்லுகிறது, அல் முஸ்லிமு மன் சலிமன் முஸ்லிமூன மின் லிசானி. ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் என்று தெரியுமா, தன்னுடைய நாவால தன்னுடைய கரத்தால எந்த முஸ்லிமுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்க மாட்டான். மற்ற முஸ்லிம்கள் இவரில் இருந்து அச்சம் தீர்ந்து இருப்பாங்க, இவனை பார்த்தா பயம் இல்லை, இந்த முஸ்லிமை பார்த்தா இவருக்கு உள்ளத்துல வெறுப்பு வராது, அப்படித்தான் நடந்து கொள்ளுவான் என்பதையும் இஸ்லாம் அழகாக சொல்லுதோ. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருப்பான் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகம் நேர்மையானதாக அமைதியானதாக ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும், லஞ்சமில்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். எமது ஜும்மாவுடைய தரப்பட்ட தலைப்புகள் இதுவும் ஒன்றுதான். ஊழலற்ற சமூகம், லஞ்சம் கொடுக்காத சமூகமாக, லஞ்சத்தை எடுக்காத சமூகமாக இந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு சகோதரர்களே, பெரியார்களே, அன்னி அவர்களை விட
எமது முஸ்லிம் சகோதரர்கள் தான் ஷார்ட் கட்ல என்ன விஷயத்தை சமாளிச்சு கொள்ள முடியுமோ அதை அவங்க என்ன செய்ய, யாருக்காவது பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படி முன்னுக்கு பூந்து கொள்ளுவாங்க. அரச ஊழியர்களுக்கு சிலர்கள், சில முஸ்லிம்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய விஷயத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊழல்களை கொடுத்து அல்லது அதை வாங்கி எடுத்துக்கொண்டு இன்னொரு மனிதனுடைய சீட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறாரு. அல்லது அவர் பெரிய அரசியலில் பெரிய இடத்தில் இருக்கிறார்கள், தனக்கு வேலை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய கையிலே ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு இவர் என்ன செய்கிறாரு, இவர் படித்து இன்னொரு இவரிடத்தில் யாரிடத்தில் உதவி கேட்டு வந்தாரோ அந்த மனிதர் படிப்பிலையும் அவருடைய ரிசர்ச்சிலையும் எல்லாத்திலும் குறைந்திருப்பார். ஆனால் அவருக்கு மேலுக்கு இன்னும் 150 கணக்கான பேர் இருப்பார். உடனே தூக்கி அவருக்கு சீட்டை கொடுக்கிறது. லஞ்சங்களை பணங்களை வாங்கி அல்லது எனக்கு வேலை செய்திருக்கிறார் என்னுடைய உறவு என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே. அன்பான மேலான பெரியார்வே சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யக்கூடிய விஷயம். நீதமாக நடந்து கொள்ளுங்கோ. யாரும் யாருடைய பணத்தையும் சாப்பிட்டுக் கொள்ளாதீங்க. பெரிய அதிகாரிகளை சந்தித்து நீங்க ஷார்ட்கட்ல அல்லது நீங்க வேற பணங்களை கொடுத்து நீங்க உங்களோட விஷயத்தை சாதித்துக் கொள்ளாதீங்க. போலில போகணுமா, போலில போய் மருந்து எடுங்க. நீங்க டாக்டரை சந்திக்க போகணுமா, அது போலில தான் நீங்க போகணும் சொன்னா வரிசையில போங்க. 30 50 100 பேர் நிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவர் என்பதற்காக வேண்டி அந்த டாக்டர் தெரிஞ்சவர் என்பதற்காக வேண்டி கோல் பண்ணி நான் வந்திக்கிறேன் என்று சொல்லி அவர் நேச அனுப்பி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி எதைக்குள்ளால போய் மற்றவங்க அவங்க காத்து கொண்டிருப்பாங்க. அவர் கணக்கில் 10 அவர் 5 அவர் 8 அவர் இரவுல வந்து இடத்தை பிடிச்சி தீப்பாங்க. இவர் அப்பதான் வந்து உள்ளுக்குள்ள போய் அந்த விஷயத்தை போய் சாதிச்சுட்டு வருவாரு. இது பார்மசியில மட்டுமல்ல, டாக்டர் மார்களிடத்துல மட்டுமல்ல, ஏனைய தொழிற்சாலைகளில் இந்த பாவமான விஷயங்கள் நடக்குது. ஊழல் அற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பாவமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅகுலு அம்வாலஹும் பைனகும் பில் பாத்தில். சுப்ஹானல்லாஹ். நீங்க தவறான முறையில உங்களுக்கு மத்தியில யாரும் யாருடைய பணத்தை எடுத்து நீங்க சாப்பிடாதீங்கோ. உங்களுக்கு வர வேண்டிய ஹக்கு வந்து தான் சேரும். நீங்க நினைக்க வேண்டாம் இது எனக்கு வராதுண்டு. இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கு அரசாங்க ஊழியர்கள் சிலர்கள் அப்படித்தான். அவர்களுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு அரசாங்கத்தால கொடுத்தா அதை என்ன செய்யறது, தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொடுக்கிறது. ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அந்த அவருடைய குடும்பத்தில் பெரிய பணக்காரர் இருப்பாரு, அவருக்கு முதல் உரிமையாக அங்க இடத்தை கொடுப்பாரு. சில நிறுவனங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு சொந்தமானவர்களுக்குரிய அவர்களுக்கு இயக்கத்துக்கு சார்பானவர்களுக்கு தூக்கி கொடுப்பது. வெளிநாடுகளில் இருந்து நீங்க இதை முஸ்லிம்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி பொதுவாக கொடுத்திருப்பாங்க பணத்தை பொருளை. இவர் என்ன செய்வாரு, இவர இயக்கத்துக்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடிய அவங்களை தேடி பணக்காரனும் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவனுக்கு தூக்கி கொடுக்கிறது. இதே போன்று அரசாங்கத்தால் ஒரு பொருளை கொடுத்தா இவர் அதை அப்படியே எடுத்து தண்ட பாக்கெட்ல போடுறது பணத்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அநியாயமாக யாருடைய பணத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம், சாப்பிட வேண்டாம். வலா அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி தஅகுலு ஃபரீகன் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ். பாவத்தின் மூலமாக ஒருத்தருடைய ஒரு கொஞ்சமாவது ஒரு பகுதியாவது ஒரு மனிதனுடைய பணங்களை சொத்துக்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதை எடுத்துக்கொண்டு அதிகாரியிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம்.
சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு இஸ்லாம் இந்த அடுத்த கட்டத்தை சொல்லுதுன்னு பாருங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துல இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த உலகத்துல நடக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா பழவிட்டாரு, என்ற கடை அவருக்கு வியாபாரம் செய்யறதுக்கு கொடுத்தேன். ஆனா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பின்னால நான் கரண்ட் பில் கட்டிட்டேன், தண்ணி பில் கட்டிட்டேன், நான் 10 வருஷம் 5 வருஷம் 9 வருஷம் இந்த கடையை பாவிச்சேன், இந்த வீட்டை பாவிச்சேன், இந்த காணியை பாவிச்சேன் என்று சொல்லி பொய்யான டீலுகளை எழுதி நீதிபதிகளை பிடித்து தனக்கு சார்பாக அந்த காணிகளை அந்த பூமிகளை எழுதி எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நடக்குது இந்த உலகத்திலே. இப்படி நடக்குகின்ற பொழுது, இப்படி பாவமான காரியங்கள் நடக்குகின்ற பொழுது, பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அவரை தனக்கு சார்பாக வழக்கு பேசுமாறு சொல்லுகிறார்கள். சொன்னதுக்கு பின்னால் தனக்கு தீர்ப்பாகுது, இந்த காணி இவருக்கு தான் சொந்தம், இவர் 10 வருஷம் 20 வருஷம் கரண்ட் பில் கட்டிட்டாரு, தண்ணி பில் கட்டிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அவரை ஏமாற்ற முடியும், நாளை மறுமையின் நாளையிலே அல்லாஹ் பிடிப்பார் சகோதரர்களே. ஒரு ஜான், ஒரு துண்டு, ஒரு காணிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ظلم قيد شبر من الارض طوقه من 7 أرضين. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஒரு அங்குலம் அளவு, ஒரு அடி 2 அடி 2 பேச்சஸ் 3 பேச்சஸ் பேசல, ஒரு அங்குலம் அளவு ஒரு மனிதன் யாருடைய பணத்தை, யாருடைய காணியை, பூமியை அபகரித்தானோ அவனுடைய மறுமையுடைய நாளையிலே இவன் செஞ்சதுக்காக வேண்டி ஒரு முழம், அது ஒரு முழம் அல்ல, ஒரு அங்குலம் எடுத்ததுக்காக வேண்டி இந்த 7 பூமியுடைய அளவும் அவனுடைய கழுத்திலே மாலையாக கொழுவப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அன்புக்குரியவர்களே, பக்கத்து வீட்டானுடைய எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய தூணை தூக்கி அவன் 2 நாள் எங்கேயாவது போன அப்படியே தூக்கி அங்கால நட்டியாச்சு, ஒரு அடி இங்கால பிடிச்சாச்சு. அவர் இன்னொரு முறை ட்ரிப் போகல, அடுத்த அடி அங்கால தூக்கி 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 தூண் அடிச்சாச்சு. காணிய தன்னின் பக்கம் சொந்தமாக்குறாங்க. அவங்க உத்தரவு இல்ல, யாரும் பார்க்கிறதுக்கு இல்ல என்று நினைச்சு கொண்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த முஸ்லிம் மறந்து இப்படிப்பட்ட விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்குது, இன்றைக்கு ஸ்கூல்களில் நடக்குது. கொஞ்சம் பணம் கொடுத்தா இன்றைக்கு அவருக்கு சார்பான ஒருத்தர் தூக்கி அதுக்குள்ள போடுறதும் எடுத்துக்கொள்றதும், அல்லது தான் ஒரு பாஸ் ஒருத்தர் வேலை செஞ்சா, அல்லது வேற ஒருத்தர் டாக்டராக இருந்தா இவர் என்ன செய்யறது, நான் எழுதி கொடுக்கிற இந்த மருந்தை இந்த ஃபார்மசியில தான் போய் எடுக்கணும், அல்லது ஒரு பாஸ் இந்த இடத்துல தான் நீங்க போய் சாமான் எடுக்கணும், அவருக்கு ஒரு கமிஷன் வச்சு அடிக்கிறாரு. இது விரிவாக பேசக்கூடிய விஷயம். ஆனா எனக்கு நேரம் இடம் கொடுக்காத சகோதரர்கள் பெரியார்களே, இப்படிப்பட்ட பாவம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கமிஷன்ல ஏமாத்தி இவர் மற்ற கடையில் எடுக்கிறதை விட 10 20 30 ரூபா கூடுதலாக எடுக்கிறாரு. எடுத்தா யார் அனுப்புறாரோ இவர் லஞ்சத்தை எதிர்பார்த்து அனுப்புறாரு. இல்லது மற்ற கடையோட குறைவாக இருக்குது பரவாயில்லை, இல்லை அதை விட கூடுதலாக இருந்தன்னு சொன்னா இவருக்கு அந்த பாவம் கிடைக்குது. சகோதரர்களே பெரியார்களே, எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். எனவே நாம் பொது சொத்துடைய விஷயம் பள்ளியுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். பள்ளியுடைய சொத்துக்கள் பொது சொத்துக்கள், நாங்கள் எங்களை ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், நிர்வாகிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தொழுகைதார்களாக இருக்க வேண்டும். அப்பதான் பொது சொத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து வாழ முடியும். சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை கூறி முடிச்சு கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் ஒரு மனிதரை பார்த்து, ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, எல்லா சஹாபியும் ஃபுலான் இப்னு ஃபுலான் ஷஹீத், யா ரசூலல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால இன் கல்லா, அப்படி சொல்லாதீங்க, இன்னி கல்லா இன்னி ரஐதுஹு ஃபின்னார் ஃபீ புர்தத்தின் கல்லஹா, அந்த மனிதரை நான் நரகத்தில் கண்டேன். பொது சொத்துல ஒரு பெட்ஷீட்டுடைய அளவு, ஒரு சாரத்துடைய அளவு இவர் எடுத்ததின் காரணமாக நான் அவரை நரகத்தில் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொது சொத்து அன்றைக்கு கணக்கே இல்லை, அரசாங்க சொத்துண்டா கணக்கே இல்லை. இதெல்லாம் பாதுகாக்கணும். எங்களோட முன்னோர்கள் என்ன செய்வாங்க, பள்ளியிலிருந்து வெளியால போனா கூட செருப்பு அப்படி தட்டி விட்டு வெளியால தான் போவாங்க, செருப்பை தூக்கி கொண்டு. ஏன்னா பள்ளியுடைய மண் கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரு மண் சொட்டு கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று அந்த அளவு
பொது சொத்துல பயந்தாங்க, அரசாங்க சொத்துல பயந்தாங்க, பாடசாலை சொத்துல பயந்தாங்க. இன்னைக்கு பொது சொத்தெல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கலாம் சகோதரிகளே. எனவே முன்மாதிரியான சமூகமாக மாறுவோம், நல்ல அகலாக்குள்ள சமூகமாக மாறுவோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்திலையும் நல்லவர்களாக வாழ்ந்து முத்தக்கின்களாக மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஊழலற்ற முன்மாதிரியான ஒரு சமூகத்தை எமக்கு மத்தியில் முஸ்லிம் சமூகத்தை அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல வாலிபர்களை, நல்ல சீதேவியான மக்களை அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ் என்னோட வாலிப சமூகத்தை போதை வஸ்துகளில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், எமது முஸ்லிம்களை ஊழலிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், நல்ல நேர்மையாக நடந்து மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரி உள்ள நல்ல ஒரு மனிதராக முஸ்லிம் சமூகத்தை அமைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நல்லவர்களாக முத்தகின்களாக வாழ்வதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي سامي يطيع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيك نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله تعالى